அசைவ உணவு பிரியர்களா நீங்கள்? உடம்பு பத்திரம். மருத்துவர்கள் சொன்ன தகவல். கோழி, ஆடு போன்றவை தவிர்த்து பெரிய விலங்குகளின் இறைச்சியை உண்பதால் அதிக அளவு நன்மை இருப்பதாக கூறப்படும் அதே வேளையில் அதனை சாப்பிட அதிக விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இதை தெரிந்து கொண்டு பிறகு சாப்பிடுங்கள். இந்த இறைச்சி பல வழிகளில் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதோடு புற்றுநோய் அபாயமும் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இறைச்சியின் சுவை மக்களை மிகவும் ஈர்க்கிறது. இதனால் பலரும் இதை தினமும் சாப்பிட விரும்புகிறார்கள். இருப்பினும் இந்த நாட்களில் இறைச்சி சாப்பிடுவதற்கு ஒரு காரணம் அதில் காணப்படும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் அளவு, புரதம், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள். தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய மக்கள் இறைச்சியை விரும்புகிறார்கள். ஆனால் அதிகப்படியான இறைச்சி உங்களை கடுமையாக நோய்வாய்ப்படுத்தும் என்று பல ஆய்வுகள் காட்டுகின்றன. தவறான உணவு பழக்கம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது. அவற்றில் ஒன்று அதிக அளவில் இறைச்சி சாப்பிடுவது. காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு பதிலாக சில வகையான இறைச்சியை உட்கொண்டால் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. பெரிய விலங்குகளின் இறைச்சி புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது. இது பொதுவாக சிவப்பு இறைச்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிவப்பு வகை இறைச்சியை உண்பதால் செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. வயிற்று வலி, மலச்சிக்கல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இறைச்சியை நீண்ட நேரம் உட்கொள்வதால் ஏற்படும் செரிமானத்தில் சிரமம் புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது. சிவப்பு இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சாப்பிடுவது மிகவும் ஆபத்தானது. அமெரிக்காவில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. பெருங்குடல் புற்றுநோய் உருவாக பொதுவாக 10 ஆண்டுகள் வரை ஆகும். மேலும் இது பெரும்பாலும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் பெருங்குடல் புற்றுநோய் இளைஞர்களிடையேயும் உருவாகி வருகிறது. பெருங்குடல் பகுதியில் நீண்டகால வீக்கம் குடல் சுவர்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக புற்றுநோய் செல்கள் உருவாக தொடங்குகின்றன. பெருங்குடல் புற்றுநோயை சரியான நேரத்தில் கண்டறிவது சிகிச்சையை எளிதாக்கும். குடல் இயக்கத்தில் தினசரி மாற்றத்தை யாராவது உணர்ந்தால் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு அல்லது சுத்தமான வயிறு சரியாக இல்லாமை, மலம் கழித்த பிறகும் உணர்வு, மலத்தில் இரத்தம், எப்போதும் வயிற்றில் வலி, சோர்வு மற்றும் எடை இழப்பு, இரத்த சோகை, பலவீனம் போன்ற காரணங்கள் உள்ளன. இந்த காரணங்கள் அனைத்தும் பெருங்குடல் புற்றுநோயை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றாலும் இந்த அறிகுறிகள் பொதுவாக பெருங்குடல் புற்றுநோயில் காணப்படுகின்றன. சிவப்பு இறைச்சி பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தை மட்டுமல்ல, நீரிழிவு நோயையும் அதிகரிக்கிறது. மக்கள் பெரும்பாலும் புரதத்திற்காக சிவப்பு இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். ஆய்வின்படி பதப்படுத்தப்பட்ட சிவப்பு இறைச்சியை சாப்பிடுவதால் நீரிழிவு நோயின் அபாயம் 46%, பதப்படுத்தப்படாத சிவப்பு இறைச்சியை சாப்பிடுவதால் 24% ஆபத்தை அதிகரிக்கிறது. அதிகமாக பெரிய விலங்குகளின் இறைச்சி ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சிவப்பு இறைச்சி புற்றுநோயை மட்டுமல்ல, மற்ற நோய்களையும் வரவழைக்கிறது. நீங்கள் தினமும் சிவப்பு இறைச்சியை சாப்பிட்டு வந்தால் இந்த ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிவப்பு இறைச்சி இதய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இதனால் இதய நோய்கள் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். சிவப்பு இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் மற்றும் குண்டாக நேரிடும் என்றும், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்றும், ஜீரணிக்க கடினமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இறைச்சி சாப்பிடுவது கூடாது என்பதில்லை. இதில் பெரிய வகை இறைச்சிகளை கண்மூடித்தனமாக சாப்பிட வேண்டாம் என்றுதான் மருத்துவர்கள் கூறுகின்றனர். உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு முக்கியம், அதிலும் சில கட்டுப்பாடுகள் தேவை என்பதே மருத்துவர்களின் கூற்றாக உள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.